ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஸ்பெஷல். இந்த வீடியோவில் நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக 2 கப் ஸ்பைரல் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அது லைட்டாக சூடானோடனே இதில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் ஆயில். இப்போ நம்ம இதில் இந்த பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு இந்த பாஸ்தாவை மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா அது அழகாக வெந்துடும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது சூப்பராக வெந்துருச்சு. இதை இப்போ நம்ம வடிகட்டிடலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகின உடனே இதில் பொடி பண்ணி வச்சுருக்க பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இதில் நம்ம 3 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். மைதா சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மைதாவை அந்த வெண்ணெயிலே நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டோடனே இதில் 2 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்தா நம்மளுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கும் பாஸ்தா. இது கட்டி ஃபார்ம் ஆகாமல் நல்லா கலரி விட்டுருங்க. இதில் துருவி வச்சுருக்க சீஸ் 1 கியூப் அளவு எடுத்திருக்கேன் நான். இதையும் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி க்ரீமியாக வரணும். இதில் தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக க்ரஷ்டு பெப்பர் எடுத்துருக்கிறேன். இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா க்ரீமியாக வந்துடணும். இப்போ நம்ம இதில் பாஸ்தாஸை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா சேர்த்துட்டு பாஸ்தா உடையாத மாதிரி அழகாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா பக்கமும் பாஸ்தாவில் படுற மாதிரி, இந்த க்ரீம் படுற மாதிரி பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பாஸ்தா ரெடி. இது டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.